வணக்கம். திரையரங்கம் கிணத்த காணோம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் சங்கையா. இந்த திரைப்படம் திரைக்கு வருவதற்கு முன்னாடியே உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் இறந்துட்டார். அதனால் படம் திரைக்கு வரும்போது இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் உயிருடன் இல்லை. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் யோகி பாபு. அவர் மாணிக்க வாசகம் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வராரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடாங்கிப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நடக்கிறதாக இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஊரில் கடுமையான தண்ணி பஞ்சம். தண்ணி வேணும் அப்படின்னா ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் குடத்தில். அந்த காட்சியெல்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. அப்படி கடுமையான நீர் பஞ்சம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் அந்த நீர் பஞ்சத்தை நீக்குவது எப்படி, போக்குவது எப்படி அப்படின்ற அந்த முயற்சி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது யோகி பாபுவுக்கு சொந்தமான இடம், அந்த இடத்துல கிணறு தோண்டுனா அந்த இடத்துல நீர் தண்ணி பிரச்சனையே தீரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. யோகி பாபுகிட்ட கேட்குறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு பயனுள்ள விஷயம் அப்படின்னு இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் யோகி பாபுவும் அவருடைய நோய்வாய்ப்பட்டு மரண நிலையில் இருக்கக்கூடிய அவருடைய தாத்தா 2 பேரும் சரின்னு சொல்லி சம்மதித்து அங்கே கிணறு தோண்டும் வேலை நடக்கிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த கிணறு தோண்டக்கூடிய வேலையில் இறங்கி கடுமையாக பல நாட்கள் பாடுபடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த கிணத்துக்குள்ளே கிணறு தோண்டின அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நிறைய எலும்புகள் கிடக்குது. அந்த எலும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அகழ்வாராய்ச்சி துறை இருக்குல்ல, அரசாங்கத்தினுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எலும்புகள் அந்த இடத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அந்த ஏரியாவை ஃபுல்லாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு இரவு நேரம் பகல் நேரம் எல்லா நேரத்துலையும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அதிகாரிகள் அங்கே உட்காந்து அது பிறகு மீடியாவுக்கெல்லாம் அந்த விஷயங்கள் போய் மீடியாவில் இருக்க ஆட்கள் எல்லாமே அதை நியூஸாக கவர் பண்ணி தொலைக்காட்சி ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயும் கொண்டு பேப்பர்கள் புக்குகள் எல்லாத்துலேயும் பிரசுரம் செய்து இப்படின்ற மாதிரி ஆகி அந்த ஊருடைய தண்ணி பிரச்சனைன்றதை தாண்டி போய் அகழ்வாராய்ச்சியின் மூலம் இருக்கக்கூடிய எலும்புகள் அந்த ஊரில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இன்னும் அது ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியது. அந்த எலும்புகள் எந்த வருடத்தை சேர்ந்தது, அதுக்கு பின்னாடி இன்னும் கூட வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உண்டாகி அந்த அட்மாஸ்பியரே வேறு மாதிரி மாறிடுது. அதுக்கு பிறகு அந்த நிலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில் அதெல்லாம் இடிஞ்சு விழுந்து அதில் யோகி பாபுனுடைய தாத்தா இறந்துடுறாரு. அந்த இறந்த பிறகு அவருடைய இறந்த உடல் இருக்குல்ல, அதை அந்த வழியாக எப்படி கொண்டு போவது அப்படி இப்படின்லாம் பிரச்சனை உண்டாகி அந்த நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. மழை பெஞ்சி முடித்த பிறகு பார்த்தா அந்த கிணறு தோண்டின இடம் இருக்குல்ல, அதில் அந்த எலும்புகளை எல்லாம் காணோம். எலும்புகளெல்லாம் காணோம் அப்படின்னு உடனே அது பெரிய இஷ்யூ ஆகி போய் அரசாங்கம் வர இந்த விஷயம் போய் விசாரணை நடந்து அந்த ஊரில் இருக்க மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு அங்கே காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவங்கள அடித்து உதச்சி அப்படின்றது மாதிரிலாம் ஆகி இறுதியில் மறைத்து வைக்கப்பட்ட எலும்புகள் அந்த அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டனவா என்ன அப்படின்றது படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் காட்டப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த ஊரில் என்ன நடக்கிறது, அந்த ஊரில் உண்டான மாற்றம் என்ன, யாருக்குமே தெரியாமல் இருந்த அந்த கோடாங்கிப்பட்டி என்ற கிராமம் இப்போ பரவலாக தமிழகமெங்கும் தெரியக்கூடிய ஒரு ஊராக எப்படி மாறியது, அப்படி மாறிய பிறகு அந்த ஊரில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகி இருக்கின்றன அப்படின்றத படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் சுவாரஸ்யமாக நமக்கு கூறியிருக்கிறார்கள், காட்டியிருக்கிறார்கள். இதுதான் கிணத்த காணோன்ற படத்தினுடைய கதை. மாணிக்க வாசகம் கதாபாத்திரத்தில் யோகி பாபு தனக்கே உரிய அந்த இயல்பான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுல அதை படம் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பு நாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அவருடைய மனைவியாக நடித்திருப்பவர் லவ்லின் சந்திரசேகர். அந்த இளம்பெண் தான் வரக்கூடிய காட்சிகளில் மிகவும் இயல்பாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். யோகி பாபுவின் தாத்தாவாக வரக்கூடிய விக்ரமாதித்யன் படத்தில் மிகவும் அருமையாக தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். அகழ்வாராய்ச்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரியாக ரேச்சல் ரெபேக்கா நடித்திருக்கிறார்.
பொதுவாக கிராமத்து கதாபாத்திரமாக வந்து சோக நடிப்பை பெரும்பாலான படங்களில் வெளிப்படுத்தக்கூடிய ரேச்சல் ரெபக்கா நவீன ஆடைகள் அணிந்திருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய மாறுபட்ட நடிப்பு திறமையை அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த திரைப்படத்தில் கலெக்டர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜார்ஜ் மரியான். தான் வரக்கூடிய காட்சியில் அந்த கதாபாத்திரத்திற்கு எப்படிப்பட்ட நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை ஜார்ஜ் மரியான் நன்கு செய்திருக்கிறார். குறிப்பிட்டு கூறக்கூடிய கதாபாத்திரத்தில் மொட்டை ராஜேந்திரன் நடித்திருக்கிறார். அவருடைய இயல்பான நடிப்பை நம்மால் ரசிக்க முடிகிறது. ராமகிருஷ்ணன் படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவர் தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு எப்படிப்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தினால் அந்த கதாபாத்திரம் ஆழமான கதாபாத்திரமாக இருக்கும் என்பதை உணர்ந்து தன் திறமையை காட்டியிருக்கிறார். படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் அமைச்சர் கதாபாத்திரத்தில் வருகிறார் கவிதா பாரதி. தான் வரக்கூடிய அந்த காட்சிகளில் தன்னுடைய நடிப்பு திறமையை நாம் பாராட்டுகிற அளவிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் கவிதா பாரதி. மாறுபட்ட கதைக்கருவை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை பாராட்டுகிற அளவிற்கு அமைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. காட்சிகள் சுவாரஸ்யமாக அமைக்கப்படவில்லை. திரைக்கதை நேர்த்தியாக செதுக்கப்படவில்லை. அதனால் மிகவும் பொறுமையாக அமர்ந்து இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த அவுட்லைனை வைத்துக்கொண்டு அருமையாக திரைக்கதை அமைத்திருந்தால் இந்த திரைப்படம் பாராட்டு பெறக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்திருக்கும். அப்படி பாராட்டுகிற அளவிற்கு இந்த திரைப்படம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த திரைப்படத்தினுடைய தெளிவற்ற திரைக்கதை அமைப்பும் ஆழமற்ற காட்சிகளும் தான் காரணம். இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடிய சுரேஷ் சங்கையா தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு சென்றிருக்கிறார். யோகி பாபு கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய கிணத்த காணோம் என்ற இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் லாஜிக் பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் பொறுமையாக அமர்ந்து பார்க்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்குமேயானால் ஒரு முறை இந்த திரைப்படத்தை பொழுது போகிறது என்பதற்காக பார்க்கலாம்.